Hello all. In this session we are going to see value education in environment. ஓகேவா? ஸோ வேல்யூ எஜுகேஷன் இந்த பேப்பர்ன்றது வந்து நம்ம ஸ்கூலில் வந்து நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அது வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக வந்து வேல்யூ எஜுகேஷன் ஹவ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு எவ்ரிபடி டு நோ அப்படின்றத வந்து வில் see. ஓகேவா? ஸோ எஜுகேஷன் imparted in our institution is mostly used for என்ன ஒரு ஜாபுக்காகவும் ஆர் மெட்டீரியலிஸ்டிக் கெயினுக்காகவும்னா நம்ம என்ன பண்ணுறோம், மெட்டீரியலிஸ்டிக் கெயின்னா நான் வந்து படித்து வேலைக்கு போயிட்டு நான் அதை வாங்குவேன் இதை வாங்குவேன் அந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் கெயின் தட் இஸ் ஃபார் அவர் செல்ஃப், ரைட்? ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து எஜுகேஷனை பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இன் தி சாய்ஸ் ஃபார் வேர்ல்ட்லி கெயின்ஸ் டுடேஸ் யூத் forgot to stay for a while and appreciate the beauty of the nature on the surrounding. அதை நம்ம we totally forgot, right? We are going for job, வேலை வேணும், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு தான் பார்க்குறோமே தவிர சுற்றி இருக்கிறத வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறதும் கிடையாது. ஸோ அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறதும் கிடையாது. we just forgot about all these things and ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்காகவும் நம்ம வந்து எதுவும் பண்ணுறதும் கிடையாது. ஓகே, but this earth and its resources are the legacy and common to all the human society. ஆனால் என்ன, இந்த earth நான் வந்து இவங்களுக்கு மட்டும் தான் பண்ணுவேன் அவங்களுக்கு மட்டும் தான் பண்ணுவேன்றது earth won't say. ஓகே, ஸோ earth or the legacy resource and its resource are legacyன்னு சொல்கிறாங்க and common to all the human society. So therefore it is our duty to sensible in dealing with the earth, especially it research like water and soil, so that they can be utilized in a sustained fashion, okay, even in the future generation. So in order to conserve the natural resources, man should learn the curtail his greed and restrict his need. ஓகேவா? ஆசைகளையும் தேவைகளையும் நம்ம கட்டுப்படுத்தணும். ஓகேவா? ஸோ மேன் ஷுட் ரியலைஸ் தி ஜாய் ஆஃப் லீடிங் அ சிம்பிள் லைஃப், லீஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் டு தி என்விரான்மெண்ட்டுக்கு டிஸ்ட்ரக்டிவ் ஆகாமல் நம்ம வந்து இருக்கணும். ஓகேவா? அதை நம்ம அழித்து நம்ம இது பண்ணணும்னு இல்லை. ஓகேவா? ஸோ பிரின்சிபல் லேர்ன் த்ரூ நியூ எஜுகேஷன் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் ஷுட் பிரிங் அபவுட் a complete change to the youth generation. Then men should have a serious concern about the depletion of the energy source, particularly the non-renewable and the slowly renewable ones. Man should resolve not to waste these resources and use them for the luxurious living. Yes, again, நம்ம தேவைக்காக நாம் மற்றதை ரொம்ப யூஸ் பண்ணலாம், பட் நம்ம தேவைக்கு அதிகமாக ரொம்ப க்ரீடாக வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நான் ரெனுவபிள் அதுமாதிரி ரெனுவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்டாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? லக்ஸூரியஸ் லிவிங்காக நம்ம வந்து எதையும் வந்து ரொம்ப அழிக்கக்கூடாது. ஓகே, செகண்ட்லி பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் சிவியர் ப்ராப்ளம் அகெயின் earth is facing. எஸ், லாஸ்ட் செஷனில் we have seen இல்லையா? ஸோ அதையும் வந்து நம்ம வந்து மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே, next, man thinks that the earth and all its resources belong solely to him. Man does not consider the plant and animals or coarse spices to be used exclusively. Yeah, ஸோ நாம் மட்டும்தான் இங்கே இருக்கிறோம். ஓகேவா? மற்ற அனிமல்ஸு அந்த பிளான்ஸு அதெல்லாம் வந்து அது வந்து நம்ம வந்து ஒரு கோர்ஸ் ஸ்பைசஸாக நினைக்கிறது இல்லை. ஓகேவா? ஒரு இனம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி கோர்ஸ் ஸ்பைசஸாக நினைக்கிறது இல்லை. அதுக்கும் எல்லாமே தேவை. ஓகேவா? அதுக்கும் காடு தேவை. காடில் தான் அது இருக்க முடியும். நம்ம எப்படி இங்கே இருக்கிறோமோ அதே மாதிரி காடில் தான் இருக்க முடியும். ஸோ அதெல்லாம் வந்து we have to think. ரிசோர்ஸஸை டோட்டலாக நம்ம வந்து டிசாஸ்டர்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஓகே, HIV AIDS அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ எய்ட்ஸ் அது ஃபுல் ஃபார்ம் பார்த்தோன்னா அக்வயர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். ஓகே, இது எதனால் காஸ் ஆகுதுன்னா ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ்னால் வந்து காஸ் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் ரெட்ரோ வைரஸ் வாஸ் டிஸ்கவர்ட் 1981 வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. சின்ஸ் தென் சிவியாரிட்டி ஆஃப் திஸ் இன்ஃபெக்ஷன் வாஸ் ஹைலைட்டட் டு அலர்ட் தி பாப்புலேஷன் ஆஃப் ஆல் தி நேஷன். ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் எஸ்டிமேட் 40 million people are affected by this disease. இந்தியாவில் மட்டும் 5.2 million HIV பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, 90% ஆஃப் தி சில்ட்ரன்ஸ் அமௌங் தெம் அதுவும் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க. எப்போது ஊமில் இருக்கக்குள்ளேயே, மதரோட ஊமில் இருக்கக்குள்ளேயே வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க. HIV இன்ஃபெக்டட் பேஷண்ட்ஸ் ஆர் மோர் எங்கன்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிராலையும் தமிழ்நாட்டிலையும் அதிகமாக இருக்காங்க. 92% ஆஃப் தி பீப்புள் கன்ஃபார்ம்ட் ஆஃப் தி HIV இன்ஃபெக்ஷன் அண்ட் டை. இஃப் தி காசஸ் ஃபார் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ் இஸ் அனலைஸ்ட், அது எதனால் வருதுன்னு அனலைஸ் பண்ணோன்னா நம்ம அது வந்து உடனே வந்து இட் வில் பி சீன் தி குட் கேரக்டர் அண்ட் என்விரான்மெண்டல் ஹைஜீன் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது எதனால் வருது காசஸ் பார்த்தோன்னா செக்ஸ் ஒர்க்கர்ஸ், ட்ரக் அடிக்ஷன், ரிசீவிங் பிளட் ஃப்ரம் தி இன்ஃபெக்டட் பீப்புள்னால வர்றது.
அன்ஸ்டெரிலைஸ் சிரஞ்சஸ் அவங்களுக்கு யூஸ் பண்ண சிரஞ்சை இவங்களுக்கு அதாவது இன்ஃபெக்டட் ஆனவங்களுக்கு யூஸ் பண்ணதை வந்து அனதர் பர்சனுக்கு யூஸ் பண்ணுறதுனாலையும் கண்டாமினேட்டட் ஹாஸ்பிட்டல் வாஸ் ஓகே சில்ட்ரன் born to infect பேஷண்ட்ஸ் இதனால் வந்து இந்த டிசீஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே ஸோ ஒன்ஸ் வந்து பர்சன் இன்ஃபெக்டட் ஆகிட்டாங்க அப்படின்னா இட் இஸ் ஸ்ப்ரெட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஆக்ஷன் அண்ட் ஹேபிட்ஸ் அண்ட் அஃபெக்ட்ஸ் தி என்விரான்மெண்ட். ஓகே ஸோ அதனால் இட் இம்பேக்ட்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் அ லெவல் ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷன் இண்டிபெண்ட் ஆஃப் தி ஏஜ். எந்த ஏஜ் ஜெண்டர் அப்படிலாம் இல்லை, காமனாக இட் இஸ் ஹிட்டிங் ஆல் தி பீப்புள். ஓகே யார் மோஸ்ட்டாக அஃபெக்ட் ஆகிறாங்க? அக்கார்டிங் டு தி FAO report, the worst affected are the labours in the general, agriculture labours in particular அப்படின்னு சொல்கிறாங்க. 1985ல about 7 million agriculture labours வந்து die. Okay, because of it. Then report cautions that another 17 million from the Sahara and African countries would die in about 2020 because of the diseases அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, steps to taken. Recommendation for the preservation of knowledge about the agriculture, make use of NGO and other organization for the purpose, gender equality and gender rights, research of the AIDS to HIV AIDS patients should be ensured. Okay va? So these are the things should be okay. Why we are seeing this disease அப்படின்னா இட் இஸ் அஃபெக்டிங் தி என்விரான்மெண்ட் இல்லையா? ஸோ ஸ்ப்ரெட் ஆகுதில்ல, அதனால் வந்து தான் வந்து இந்த டாபிக் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டில் வந்து கவர் பண்ணோம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் விமன் சைல்டு வெல்ஃபேர் அண்ட் தி என்விரான்மெண்ட். ஸோ ஹியூமன் பீயிங் ஆர் அட் தி சென்டர் ஆஃப் கன்சர்ன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். They are entitled to healthy, productive life and harmony with the nature. Women have an essential role to play in the development of a sustainable, ecological, sound consumption and production pattern. Their approach to natural resource management was recognized by the UNC on Environment and Development and International Conference on the Population and Development. Okay. ஸோ ஹியூமன் பீயிங் ஆர் தி சென்டர் ஆஃப் கன்சர்ன். ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு மனிதன் வந்து தேவை. ஓகேவா? அதே வந்து அதை ஒரு ஹெல்தி அண்ட் ப்ரொடக்டிவ் லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து உமனோட பார்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே ஒரு உமன் வந்து கரெக்டாக இருந்தால் தான் ஃபேமிலி கேன் பி அ குட் ஒன். ஓகே ஸோ தேர் சில்ட்ரன் வில் பி அ குட் ஒன். ஓகே ஸோ அதனால் அவங்களோட பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம வந்து டெவலப் பண்ணணும். விமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேரை வந்து டெவலப் பண்ணணும். ஓகேவா? அது அந்த என்விரான்மெண்ட்னால அவங்களுக்கு என்ன அஃபெக்ட் ஆகுது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே ஸோ environmental risk in the home and workplace may have impact on women's health because of the டாக்ஸிக் எஃபெக்ட் ஆஃப் தி வேரியஸ் கெமிக்கல்னால விமனோட ஹெல்த் வந்து நிறைய அஃபெக்ட் ஆகும் அவங்க ஒர்க் பண்ண ப்ளேஸில். ஓகே இப்போ கெமிக்கல் கம்பெனியில் எதை ஒர்க் பண்ணாங்க, எதை இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணாங்கன்னா அதனால் அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ தி யூஸ் ஆஃப் தி நேச்சுரல் அதர் ரிசோர்ஸஸ் அண்ட் கன்சிக்வென்ட் என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அஃபெக்ட் உமன் டிஃப்ரெண்ட்லி பிகாஸ் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இன் தி சொசைட்டி. ஒரு நிறைய இடத்துல வந்து உமன் வந்து ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் வந்து தி ஆர் பிளேயிங் இட். ஓகே ஸோ அப்போ ஒரு இடத்துல அவங்கவுங்க ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து அதோட இம்பேக்ட் வந்து அக்கர் ஆகும். To bring firewood, water, grain, women often have to walk distance, and scarcity in those resources bring more days to day difficulty women as well as children, more so to girl children. Okay, ஒரு அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு ஒரு கட்டை, தென் தண்ணி வேணும்னாலும் ஏதாவது அவங்களுக்கு சாப்பாடுக்கு அரிசி வேணுனாலும் அவங்க வந்து உமன் தான் வந்து தி ஹேஸ் டு கோ இல்லையா? ஸோ இப்போயுமே வந்து மோஸ்ட் ஆஃப் தி மென்ஸ் வேர் நாட் கோயிங். ஓகே எதாக இருந்தாலும் வந்து ஒரு தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஒரு உமனை தான் அனுப்புவாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஓகே, பட் வில்லேஜ் சைட்லலாம் இப்பயும் அது இருக்குது. ஸோ தண்ணி குடிக்கிற தண்ணி வேணுன்றது ஒரு 2-3 கிலோமீட்டர் போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது. ஸோ இதுவும் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே அதனால் டிஸ்டன்ஸில் அவங்க வாக் ஆகிறாங்களே அதனாலேயும் வந்து அவங்க வந்து சஃபர் ஆகிறாங்க. ஓகே women have often played leadership role or taken the lead in promoting environment ethic, reducing resource use and reusing and recycling resource to minimize waste and the excessive consumption. Yes, okay, so most of the roles are played by the women. ஓகேவா? ஸோ லீட் ரோலும் ப்ளே பண்ணுறாங்க அண்ட் லீடர்ஷிப் ரோலும் ப்ளே பண்ணுறாங்க. ஓகே எல்லா ரோலும் அவங்க வந்து இப்போ ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்விரான்மெண்ட்டு வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணாத மாதிரி வந்து they has to be done it. Okay, next role of information technology in environmental protection and health. Okay, so better information leads to the better detection. ஸோ இங்கே வந்து நம்ம ஐடி டெக்னாலஜி
ஓகே, அது எப்படி வந்து இந்த என்விரான்மெண்ட்டை ப்ரொடக்ட் பண்ணுறது, ஹெல்த்தை ப்ரொடக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதில் ரோலில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா டேட்டா மைனிங் ப்ரொடெக்ட்ஸ் தி ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அவங்க அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி செட் ஆஃப் பீப்புள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, டோட்டல் டேட்டாவை வந்து எடுத்துகிட்டு அதில் அவங்களுக்கு தேவையான டேட்டாவை எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணி ஃப்யூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகே, இட்ஸ் அ கம்ப்யூட்டர் பேஸ்டு டூல். ஓகே, அது வந்து எதுக்குன்னா மேப்பிங். ஓகே, அந்த அனலைசிங் திங்ஸ் தட் இஸ் எக்ஸிஸ்ட் அண்ட் ஈவெண்ட்ஸ் தட் ஹேப்பன்ஸ் ஆன் தி எர்த் ஆன் தி ஃப்யூச்சர், அதுவும் வந்து அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். ஓகே, யூசஸ்ன்னு பார்த்தோன்னா ஜிஐஎஸோட யூசஸ், பேஸ் மேப் ப்ரிப்பேர் பண்ணுறது ரிவர் அண்ட் லேக்குக்கு. நெக்ஸ்ட் வந்து டேட்டா ரிலேட்டட் டு ஹெல்த் கேர், டேட்டா ரிலேட்டட் டு என்விரான்மெண்டல் ஹெல்த்து, சேட்டலைட் இமேஜினரி, நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஓகே, இது எல்லாமே வந்து ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டூல் வச்சு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஓகே, next education and environment. IT information opens new scope in education technology. Literacy rate increases in society. IT creates confidence, motivation, mental strength among the learners. Okay, ஸோ அந்த எஜுகேஷன் மூலமா நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து எப்படி வந்து நம்ம வந்து அதோட நாலேஜை வந்து எடுத்துகிட்டு போகிறோன்றது. ஓகே, நெக்ஸ்ட் ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸ். ஓகே, ரிமோட் சென்சிங் சேட்டலைட்லாம் நிறைய வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம் இல்லையா. ஃபார் வாட், எல்லாமே நம்ம வந்து அது வந்து இமேஜாக எடுத்து நம்மளுக்கு கொடுத்துரும். ஓகே, அப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து இவ்வளோ இருக்குது நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இங்கே ஃபியூவல் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம சேட்டலைட் இமேஜ் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் playing a very important role for what, preventing the environment population and pollution also. Okay, next role of IT in the health. IT is the everyday developing field. In today's high tech world, information comes in many different ways and useful to us in the various ways. Okay, information technology இப்போ வந்ததுனால அதனால் நிறைய வந்து டெக்னாலஜிஸ் வந்து நம்ம அதில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் நிறைய வந்து நம்ம வந்து மேனுவலாக பண்ணுறதோட கம்ப்யூட்டர் பேஸ்டு டூல்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணி பண்ணுறதுனால நிறைய மேனுவல் ஒர்க் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஓகே, அது மாதிரி டெக்னாலஜிக்கல் வைஸ் நிறைய யூஸ் பண்ணுறதுனால மேனோட ஒர்க் வந்து அங்கே டேரெக்டாக போய் பண்ணுறதும் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ த அட்வான்ஸ்மெண்ட் இன் டிஜிட்டல் அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி ஆஃப் ஹெல்ப் அஸ் பெட்டர் ரெகக்னைஸ் ஆஃப் தி ஸோ மெனி திங்ஸ் இன் தி ஹெல்த். ஓகே, மெடிசன் வைஸும் சரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஐடி டெக்னாலஜி வந்ததுலேருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெடிக்கல் அப்ளிகேஷன் பார்த்தோன்னா ஃபேஸ் மேக்கரு, ஓகேவா, எம்ஆர்ஐ ஸ்கேனர், வீடியோ கான்ஃபரன்சிங் அது மூலிமா வந்து ட்ரீட்மெண்ட் தராங்க, டெலிமெடிசன் கொடுக்குறாங்க, வாய்ஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் இருக்குது. ஓகே, டிசீஸ் டியூ டு என்சைம் ஹார்மோன் டெஃபிஷியன்சிலாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஜெனிட்டல் டிசீஸ் வந்து வேறு எக்ஸ்ப்ளோர்ட் அண்ட் க்யூர்டு. ஓகேவா, இந்த மாதிரி ஸோ மெனி திங்ஸ் வந்து நம்ம ஐடி யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, so with this we are completing our final unit. Okay, 8th unit வந்து நம்ம EVSல வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். Okay, with this we are completing our syllabus also. Okay, thank you.